பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் உப்பு மற்றும் அக்கினியின் உருவத்தை பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். மார்க்கு 9 முதல் 50 வசனங்கள். எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் ஒப்பிடப்படுவான். உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனார். அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவராய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாகவும் இருங்கள் என்றாரு. இயேசு உப்பையும் அக்னியையும் இணைத்து ஒவ்வொரு சீஷனும் அக்னியினால் ஒப்பிடப்படுவான் என்று சொன்னார். இந்த உருவகத்தை புரிந்து கொள்ள நாம் 4 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பழைய ஏற்பாட்டில் பலிகள் உப்பினால் செலுத்தப்பட்டு அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது. எனவே அக்னியினால் ஒப்பிடப்படுவாயாக என்பது ஒரு சீஷரின் வாழ்க்கை அக்னியினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும், உப்பின் உண்மையால் பாதுகாக்கப்பட வேண்டும், தேவனுக்கு பரிசுத்த பலியாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது பொருளாகும். நெருப்பு சுத்திகரிப்பு, சோதனை, சீஷத்துவத்தின் ஆகியவற்றுக்கு அடையாளமாக இருக்கிறது. உப்பு பரிசுத்தம், விசுவாசம், தார்மீக தனித்துவம், உடன்படிக்கைக்கு உண்மையாக இருத்தல் ஆகியவற்றை அடையாளப்படுத்துகிறது. உப்பு சிதைவை தடுக்கிறது. அது பாவத்தால் கரைப்படாத ஒரு வாழ்க்கை குறிப்பிடுகிறது. உப்பு உணவை தனித்துவமாக்கிறது. ஒரு உண்மையுள்ள சீஷன் தனித்துவமாக இருக்க வேண்டும், உலக சமாசாரத்தில் கலக்கக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறது. உடன்படிக்கையின் அடையாளமாக உப்பு காணிக்கையில் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் ஒரு உண்மையான சீஷன் வார்த்தையிலும் செயலிலும் தேவனுக்கு உண்மையுள்ளாக இருக்க வேண்டும். எனவே நமது இருதயம் தேவனுடைய கிருபையினால் பக்குவப்படுத்தப்பட்டு சோதனைக்கு ஆயத்தமாய் இருந்து பாவத்திலிருந்து விடுபட்டதாக இருக்க வேண்டும் என்பது தான் அக்னியினால் ஒப்பிடப்பட்டவன் என்பதுக்கு பொருள். இரண்டாவது, உப்பு சாரமற்று போனால், அப்படி என்றால் அதாவது ஒரு சீஷன் ஆவிக்குரிய ரீதியில் மந்தமானவனாகவும் பரிசுத்தத்தையும் தாழ்மையும் இழக்கிறான், விசுவாசம் பயனற்றதாகி சமரசம் செய்து கொள்கிறான் என்பது பொருள். மூன்றாவது, உப்பு உடையவராக இருங்கள், அதாவது ஆவிக்குரிய ரீதியில் விழிப்புடன் இருத்தல், உண்மையாக நிலைத்திருத்தல், பரிசுத்தத்தை பாதுகாத்தல், தனித்துவமாகவும் அர்ப்பணிப்புடன் இருத்தல் என்பது பொருள். ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருங்கள், அப்படி என்றால் இது ஆவிக்குரிய உப்பின் கனி ஆகும். அதாவது சுத்திகரிக்கப்பட்ட உண்மையுள்ள சீஷர்கள் பெருமையோடு சண்டையிடுவதோ அல்லது சண்டையிடுவதோ அல்ல, மாறாக மனத்தாழ்மையோடும் ஒற்றுமையோடும் வாழ்வாக என்பது இது காட்டுகிறது. அக்னியினால் ஒப்பிடப்பட்டது துன்பமும் சிச்சையும் இயேசுவின் பின்பற்றுவதில் இயல்பான பகுதிகள் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. உலகப்பற்று, பாவம் அல்லது பெருமை உங்கள் சுவையை இழக்க அனுமதிக்காதிருங்கள். அந்தஸ்துக்காக போட்டியிடவோ அல்லது உங்களுடைய உயர்ந்த நிலைக்காக வாதிடவோ வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.